நாளை கூட நம்ம சில பாடல்களை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் கர்த்த நம்முடைய சமூகத்தில் கூடியவரை செய்திருக்கிற நன்றி ஒரு பாடலை பாடலாம். பெரிய ஒரு பழைய பாடல், துதித்து பாடிய பாத்திரமே தூங்கவரை சுவி நாமது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி நம்ம பாடப்படுகிறோம். கர்த்தர் துதித்து பாடிய பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு அலையிலே சொல்லலாம். பாடல் அடிகள் சொல்லுகிறது, அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு என்றதால் ஸ்தோத்தரிப்போம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உற்சாகமாக பாடி அவர் நாமத்தை வெளிப்படுத்தும்.
உம்மில் கண்மலை நான் உம்மை நம்புவேன், நீரே எங்கள் மறைவிடம் என்று உம்மில் தங்குவேன் என்ற பாடலை மேல சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம்.
வருகிறது என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய மாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் தேசம் முழுவதுமாக கலக்கமும் பயமும் திகிலும் இருக்கிறதான நாட்களில் கர்த்தர் நம்மை தேவ பலத்தோடு கூட அவரை விசுவாசித்து இந்த பூமியில் சகல காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஜெயப்பட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். இந்த நாட்களில் கூட நாம் ஒரு புதிய மாதத்தை எதிர்கொள்ளுகிறதான இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தை ஜெபித்து இது வார்த்தையை கேட்டு பலப்பட்டு நாம் இங்கிருந்து தேவ பலத்தோடு கடந்து செல்லும் போது உலகத்தின் பார்வையில் நாம் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே கடந்த மாதமெல்லாம் எல்லாருக்கும் சோர்வும் எல்லாருக்கும் ஒரு கலக்கமான மாதமாய் காணப்பட்டது. அதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். அநேக ஜனங்களுக்கு வருமானத்திற்கு வழி இல்லை. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை நன்மைக்கு எதுவாக நடத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமாக பேசுங்க எப்பயுமே நல்லது. அல்லேலூயா. அவிசுவாசம் அறிக்கையிடக்கூடாது, விசுவாசம் பேச கர்த்தர் ரொம்ப நடத்துகிறார். நான் நிச்சயமாகவே சொல்லுவேன். நான் சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிலரை குறித்து நான் யோசித்துள்ளது. கர்த்தாவே இவர்கள் வாழ்க்கையில் நீ அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டதோடு கர்த்தர் நிச்சயமாகவே நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் நம்பிக்கை நடத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நாம் மேம்படுத்தப்படுவதாக இந்த நாளில் கூட நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த வார்த்தையை நான் பல விஷயம் இது யோசித்த போது இந்த வசனத்தை வாசித்து நான் யோசித்த போது இந்த வார்த்தைகளில் அநேக செய்தி இருக்குது. விக்கிரக ஆராதனை குறித்து, சாப்பிடுற காரியம் குறித்து நிறைய காரியங்களை இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் இப்படி வாசிக்கிறதான இந்த நேரத்தில் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தாருக்கும் நமக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தாருடைய பார்வை வேற, உலகத்தாருடைய அணுகுமுறை வேற, உலகத்தாருடைய எதிர்பார்ப்பு வேற, உலகத்தாருடைய நடவடிக்கைகள் வேற, நம்முடைய நடவடிக்கைகள் வேற. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தெரியாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கும்படி தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நம்ம ரொம்ப அழுத்தமாக உச்சரித்து சொல்ல முடியும். வசனம் சொல்கிறது, ஞானிகளுக்கு எதிரானவர்கள் அஞ்ஞானிகள், ஞானத்தை பயன்படுத்தக்கூடாதவர்கள், ஞானமற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. வசனம் சொல்கிறது, பலியிடுகிறான், அவன் பலியிடுகிறான். அஞ்ஞானி பலியிடும் போது அவன் தேவனுக்கல்ல, யாருக்கு பலியிடுறானா? பேய்களுக்கு பலியிடுகிறான். இப்போ நாம்
அவர்களைப் போல ஞானமற்றவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பலி செலுத்துகிறோம். நம்ம என்ன பலி செலுத்துகிறோம்? அந்த நாட்களில் பலி செலுத்தப்படுகிற பலிகள் ஆடு, கோழி, ஆடு, புறா போன்றவைகளை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்தினார்கள். ஆனால் இந்த நாட்களில் நாம் பலி செலுத்தும்படி அவைகள் நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. நமக்கு பதிலாக, இவைகளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து ஒரே தரமாக பலியாகி பலியினுடைய அந்த காரியத்தை நிறைவு செய்து அவரே நமக்கு பலியானதுனால நமக்கு மீட்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட பிரமாணத்தை பெற்றிருக்கவில்லை. எனவே நாம் இப்பொழுது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். தேவ சமூகத்தை துதித்து தேவனை மையப்படுத்தி ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பலி செலுத்துகிறோம். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சமயம் கிடைக்கும் போது தான் உட்காடுறோம், ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் உட்காடுறோம். அப்படி ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தேவ சபையில் உட்கார்ந்து நாம் தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதிகமாய் சொல்லுகிற காரியம் இதுதான். இந்த நாட்களில் ஊடக உத்தரவு நிமித்தமாக எல்லாருக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, இல்லை சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. நோய் வந்துருமோ இல்லை வந்து வேற எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வந்துருமோ, இல்லை அக்கம் பக்கத்தில் வந்துருமோன்னு பயந்து கொண்டிருந்த நாட்கள். நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தாரெல்லாம் வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதாவது நடந்துருமோ நமக்கு பயம். ஆனால் ஒரே ஒரு காரியம், இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவ சமூகத்தில் அமரும் போதெல்லாம் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இனிமே இதெல்லாம் செய்யுங்கன்னு ஆண்டவர் கட்டளிடுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம், கர்த்தாவே இந்த நாள் இந்த நிமிஷ நேரம் வரைக்கும் எங்களை நன்மைக்கு நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாம் பழகி இருக்க வேண்டும் அல்லது அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அப்படி என்றால் தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்தும் போது அதை தேவனுக்கு ஏற்ற பிரகாரம், தேவன் விரும்புகிற பிரகாரம் செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். இப்போ பலி செலுத்தும் போது ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்று, அல்லது ஆண்டவர் நமக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்பி அதன் மூலமாய் நன்மை பெற்றுக் கொண்டிருந்தால் நாம யாருக்கு நன்றி செலுத்துவோம்? தேவனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் மூலமாக நாம் ஒரு நன்மை பெற்றுக் கொண்டிருப்போமானால், அல்லது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு நன்மை பெற்றுக் கொண்டிருப்போமானால், தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தாவே எனக்கு வேற வழி இல்லை, சாலமோன் ஜெபித்த மாதிரி, நான் போக்கு வர அறியாத சிறுபிள்ளை இருக்கிற மாதிரி, கர்த்தாவே எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு வந்து சூழ்நிலைகள் சரியில்லை, எனக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் வாய்க்கவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு ஒரு கண்மலை இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து கர்த்தாவே நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை தாங்குகிறவராக இருப்பார். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், பல நேரங்களில் ஒழித்து வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தாவே என்று நான் இருக்கிற நாட்கள் உண்டு. அப்போ அப்படி நிற்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பி தருவார். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாய் நான் பாய் போட்டு உட்காந்து தனியாக ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட ஒரு சிறப்பான ஒரு வாக்குவாதம் நடக்கும். ஆண்டவரே என்னை அழைத்தீர் அல்லவா, அழைக்கும் போது சொன்னீங்களே நீ இப்போ உனக்கு சகலமாக ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு வந்தேன் இல்லையா, இந்த காரியத்தில் நீங்கள் தான் நடத்தணும், நான் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கு ஏற்ற ஒத்தாசையை ஏதாவது ஒரு வகையில் அனுப்புவார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றான், எனக்கு உதவி செய்வர்கள் மத்தியில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார் சொல்றான். சங்கீதக்காரர் சொல்றான், எனக்கு ஒரு உதவி செய்வர்கள் மத்தியில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருப்பதனால தான் இவர் எனக்கு உதவி செய்கிறார்கள். புரிஞ்சு. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை தந்திருப்பாரானால், கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் அதை பெற்றுக் கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் பலி செலுத்தும் போது யார்கிட்ட பலி செலுத்துறோம்? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எல்லா உலகத்தையே
சார்ந்து, உலகத்தையே பார்த்து, உலகத்தையே நோக்கி இருந்து, உலகத்திலேயே ஐக்கியம் கொண்டு, உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான பிரயாசத்தை நாம் கொண்டிருப்போமானால், நீங்க என்னதான் தேவ சபையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் யாருக்கு தான் பலியது? புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவரை விட்டுட்டு ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஆண்டவர் வந்து சொல்லியாச்சு, நம்ம பார்த்துக்கோ. நீங்களா போய், நீங்களா தேடி, நீங்களா அலைஞ்சு, நீங்களா தேவனுக்கு பிரியமில்லாத இடங்கள்ல, தேவனுக்கு தொடர்பு இல்லாத இடங்கள்ல நீங்களா போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி ட்ரை பண்ணி ஏதோ வகையில் ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அது நிச்சயமாகவே அதை கர்த்தர் செய்த காரியமாக நீங்கள் கருதி விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசம், உங்க ஞானம், உங்களுடைய திறமை, உங்களுடைய சொல்லப்போனா வந்து எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் உலகத்தில் தேடுவீர்களானால் நிச்சயமாகவே அந்த தேடுதல் கிடைக்கிற ஒரு பலன் தேவனால் உண்டாயிருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும், முதலாவது தேவ சமூகம் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு நீ இந்த காரியம் வாங்கி பண்ண. அநேக நேரங்கள் தான் செய்வேன். ஒரு காரியத்தை நான் இது நடக்கும், இது செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். கடந்த வாரத்தில் வந்து மதியம் சமையலுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிருக்கேன். சரி, ஓகே, இதை இருக்கிறத செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் அங்கேருந்து வராரு. வரும்போது அங்கேருந்து அவர் வரும்போது ஒரு சிக்கன் பாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு, அங்கே சிக்கன் வாங்கி அதை பார்சல் பண்ணி அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அவரை வந்து, பாஸ்டர் இன்னைக்கு இதை நீங்கள் சமைக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு இல்லையா ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொன்னார். யோசிக்கிறேன் உட்காந்து. இல்லையா ஒருவேளை நான் காலையிலேயே உட்காந்து பிளான் பண்ணி, சரி இப்போ இன்றைக்கி சிக்கன் வாங்குவோம், இன்றைக்கி எதை வாங்குவோமான்னு சொல்லி, சரி வீட்டில் பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க, நம்ம எனக்கு எதாவது செய்வோன்னு சொல்லி நானாக யார்ட்டையும் போய் பணத்தை வாங்கி நானாக அலைஞ்சி வாங்கிட்டு வந்தேன்னா இது வந்திருக்காது, இந்த காகம் கொண்டு வந்திருக்கார். இல்லையா இந்த உதவி செய்கிற நபரை கத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது வருது தானா வந்து யோசிக்கிறேன், கர்த்தாவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் முன்னதாகவே அறிந்திருக்கிறீர். இல்லையா முன்னதாகவே அறிந்திருக்கிற ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை கொண்டு வருகிற தேவன் அவர். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பேசிட்டு இருந்தேன். சொன்னாங்க, பாஸ்டர் என்னவோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்தில் போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்கள் கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையாகவே நாங்கள் இந்த நேரத்தில் இல்லைன்னா சமாளிச்சிருக்க முடியாது பாஸ்டர், தெரியாது. அப்போ யோசித்தேன், ஊரடங்கு போடுறது வந்து ஊரடங்கு போகலாங்கிறது பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் லேட்டாக தெரிஞ்சுக்கலாமே ஒழிய ஆண்டவருக்கு முன்னதாகவே தெரியும். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு சில சகோதரிகள் ஒரு சபைக்கு ஆராதிக்கிறாங்க, அவருடைய கணவன்மார் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க உண்டு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு பார்த்து தான் போகணும்னு வண்டி போய் ஸ்லோ பண்ணி இருக்காருன்னு பார்க்க என் கட்டில் படுத்துருந்தேன். சரி, வண்டி நிறுத்திட்டு வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்து அவங்ககிட்ட விசாரித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பிரதர் எப்படி இருக்கீங்க? இப்போ பாஸ்டர் இப்போ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் நான். இப்போ பாஸ்டர் எந்த குடியும் இல்லை, ஏன் கடையும் இல்லை. வாய்ப்பு கிடைக்காம குடிக்காம இருக்கிறது நல்லதில்லை, வாய்ப்பு கிடைத்தும் குடிக்காம இருக்கிறது தான் உங்களை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் அப்படின்னு. இல்லை பாஸ்டர் இதோட என்ன செய்வேன், விட்டுருவேன். நிச்சயம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவருடைய வார்த்தைகள் தெளிவாகி மாறி இருந்தது, அவருடைய பார்வை தெளிவாக இருந்தது. பார்த்து பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். வழக்கத்தை விட அன்றைக்கி அவங்க வீட்டில் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உட்காந்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தோம். ஊழியர்களை குறித்து, ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தோம். இன்னொரு வீட்டுக்கு போனேன். குடும்பமாக இருந்தாங்க, வீட்டில் மொத்தமாக இருந்தாங்க. எப்படி இருக்குது இந்த நாட்கள், ஊரடங்கு நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. என்ன அப்படின்னு கேட்டேன். சொன்னார், எப்போ பார்த்தாலும் காலையில் ஆச்சுன்னா எல்லாம் குடிச்சு துணி மாற்றிட்டு ஆளுக்கு திசையாக பறந்துடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம். அப்புறம் சாயங்காலம் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வருவோம், வந்து நாங்கள்லாம் வந்து உட்காருவோம். ஒருத்தர் சந்திக்கப்படியே பேச முடியாது. ஆனால் அந்த ஊடகத்திலோட ஒரு மாதமாக வீட்டில் உட்காந்து அப்பா
மகன்கிட்ட பேசுகிறாரு, மகன் அப்பாட்ட பேசுகிறாரு, மனைவி வந்து கணவன்கிட்ட பேச, கணவன் வேறு வழியே இல்லை, பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. சண்டை போட்டு அப்புறம் நரகமாகி போயிடும் இல்லையா? அதனால் வந்து பேசி தான் ஆகணும். அந்த பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக நிதானமாக குடும்பமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க பையன் சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நினச்சின்னு உட்காந்தாங்க பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ நான் உபத்திரப்பட்டது நல்லது, எப்படி சொல்கிறோம்? உபத்திரப்பட்டது நல்லது. அநேக விஷயம் பேசுகிறேன். வீடுகளில் போய் பார்க்கும்போது தான் இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வெளியே போனாங்கன்னா சரீரத்தை கெடுத்து போடுற காரியமாக இருக்கும். சாப்பாடு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணால் உண்டு, பண்ணலாம் இல்லை, அப்படி போயிடுவாங்க. அப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு 3 மணி 4 மணிக்கு வருவாங்க. அதுக்கெல்லாம் டீயை குடிச்சே கதை ஓட்டுற ஆட்கள் உண்டு. ஆனால் இப்போ காலை நேரத்துக்கு காலையில் டிஃபன் காலையில் கரெக்டாக முடிஞ்சிருது, மத்தியானம் லஞ்சு கரெக்டாக முடிஞ்சிருது, நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கரெக்டாக முடிஞ்சிருது, இடையில ஸ்நாக்ஸு காஃபி டீ. ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு சுத்து பெருக்கிட்டாங்க எல்லாருமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாகவே நான் உணர்ந்து கொள்ளுகிறோம். அநேக விஷயம். அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு. அவங்க அம்மாவும் மகளும் வீட்டில் இருந்தாங்க. எங்கேன்னு கேட்டேன். என் பையனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து குளத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க பாஸ்டர். இது குளத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்கேன். ஆமாம், அவங்க ரெண்டே சந்திச்சிக்கவே மாட்டாங்க. என்ன ரேர், அவங்களுக்கு அது நேரமே கிடையாது. அன்னைக்கு பையன் சொல்லியிருக்கேன், அப்பா வீட்டில் இருக்கோம்ல, ஆற்றுக்கு போய்ட்டுருமே, குளத்துக்கு மீன் பிடிக்க போகுமேன்று. அவருக்கு ஒரு சந்தோஷம், பையனுக்கு ஒரு சந்தோஷம். 2 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு நான் அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன போயிட்டு எப்போ வந்தாங்கன்னு கேட்டேன். வந்தாங்க பாஸ்டர், மதியம் வந்துட்டாங்க. எவ்வளோ மீன் பிடிச்சா? ஒரு 1/4 கிலோ மீன் பிடிச்சிருப்பாங்க பாஸ்டர். அதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மிஸ்க்கு சண்டை போட்ட வீட்டுக்காரர் கிளம்பி வெளியே போயிருக்காரு. ஆனால் இப்போ போகவே முடியல. அல்லேலூயா. வீட்டில் சண்டை போட்டு கோச்சிட்டு மிஸ்க்குன்னு வெளியே போய் ஆட்டம் உண்டு. ஆனால் இப்போ என்ன செய்யல, போக முடியல, வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. புரிஞ்சுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்யும். வாசிக்கிறது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படிங்க? சகலமும். எப்படி? 1 2 இல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. புரிஞ்சுங்க, எப்படி அழைக்கப்பட்டிருக்கணுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உங்க தீர்மானத்தின்படி வந்தவங்களா இருக்கக்கூடாது நீங்க. அல்லேலூயா. நான் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டேன் என்று தேவனிடத்தில் சொல்கிற காரியத்தை காட்டிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படி நடக்குது? ஆமா, இந்த நாட்கள்ல நமக்கு நன்மைக்கு நடந்தது இல்லையா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, அது உண்மை. என் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடக்கிறது. அல்லேலூயா. தூரட உத்தரவு நிமித்தமாய் எனக்கு நன்மையே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த நாட்களில் நிறைய ஆக்சிடென்ட்லஸ் ஆகும், நிறைய வியாதிகள் ஆகும், நிறைய குடிஸ் ஆகும். அந்த இறப்பு விகிதம் குறைந்து இப்போ கொரோனா இறப்பு விகிதத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா கொரோனா இறப்பு விகிதம் கம்மி தானா? எதை விட ஊரடங்கு போடாமல் மக்கள் இடமாடிட்டு இருக்கும்போது சாகிற எண்ணிக்கை காட்டிலும் எப்படி தான் இருக்கான்? குறைவாக தான் இருக்கிறதா அவர் கணிப்பு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாட்கள் நமக்கு நன்மைக்கு இதுவாகவே நடந்திருக்கிறது. புரிஞ்சுக்கணும், கத்து நல்லதான். அப்போ உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை பார்க்கும் பார்வை, பார்க்கும் விதம் வேறு,
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நாம் பார்க்கிற விதம் வேறு, கர்த்தருடைய சமூகத்துக்கு தூரமாக இருக்கிற புறம்பாக இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. அவர்களுக்கு நாம் தான் பிரமாணமாக, நாம் தான் நிருபமாக இருக்கிறோம். அப்போ புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்களேன், கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசி. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, ஆமா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக புரிச்சு. இப்ப முதல்ல படிச்சோம், அஞ்ஞானிகள் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலி செலுத்துகிறார்கள், பலியிடுகிறார்கள். அப்போ ஞானமற்றவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் எப்படி இருப்போம்? உலகத்தையே சார்ந்திருந்து நாம ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் உலகத்துக்கு பண்றதுனால, உலகம் பொல்லாமல் கிடப்பதனால நம் பேய்களுக்கே செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக, தேவ சமூகத்தில் சேர்ந்த ஜனமாய் காணப்படுகிற நீங்கள் நானும் தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து வாழுகிற அனுபவத்தில் புறம்பே இருப்பதற்கு முன்பாக ஞானமாய் இருப்பதை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிறரை ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் மற்றவர்களைப் போல உலகத்தையே சார்ந்திராமல், உலகத்திலேயே இசைந்திராமல், உலகத்தில் கூட ஒன்றித்திராமல் நாம் தேவனையே சார்ந்திருக்கும் போது அவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் தேவனுடைய தீர்மானங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள ஏதுவாக மாறும். அல்லேலூயா. அப்ப நாம் பலி செலுத்தும் போது ஸ்தோத்திர பலிகளை, நன்றிகளை, தேவனுடைய சமூகத்தில் ஆராதனையை, தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற அனுபவங்களை நாம் நடத்தும் போது, அதை நடப்பிக்கும் போது உலகத்தார் நம்மை கண்டு தேவனை அறிந்து கொள்ள ஏதுவாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப புறம்பே இருப்பவர்கள் முன்பாக நாம் எப்படி நடந்துக்கணுமா? ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தார் சொல்லுவாங்க, ஐயா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்ப நம்மளும் அதே மாதிரி, ஆமாக்கா நானும் என்ன பண்ண போறேனே தெரியலையே அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப அவங்க நமக்கும் நாளைக்கு என் வாழ்க்கை நடக்கும் தெரியலையே அப்படிங்கிற அறிவிப்பு யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா, கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அல்லேலூயா. அது நாளை தினத்துக்காக பார்த்துக்கொள்ளும். நம்ம நினைச்ச கூடாது. ஆமா, நீ கவலைப்படக்கூடாது. நீங்க முதலாவது தேவராஜ்யத்தையும் டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வேலை அது. நம் வீடுகளில் நாம் இருக்கிறோம் என்றால், வீடுகளில் இருக்கிற அந்த நாட்களில், இந்த நேரங்களில் தேவ ராஜ்யத்து குறிவுகளையும் நீதியையும் தேடுகிறவர்களாக நம்மளுடைய வீடுகளில் காணப்பட்டோமானால் புறம்பே இருப்பவர் நம்மை பார்த்து, ஆமா என்ன செய்யறது நேரமே போக மாட்டேங்க. யாரு? கிறிஸ்தவர்களுக்கு நேரமே போக மாட்டேங்குது. எப்படிதான் இந்த நாளை கடத்தணும்னு தெரியல. இந்த பிள்ளைகளால் வீட்டை ஒரே தொல்லை. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியல. இது வச்சு அதை செய்து மற்றவர்கள் புலம்புகிற அதே டிசைனில் நம்மால் புலம்பிட்டு இருப்பேன். அது கஷ்டமா மற்றவர்கள். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம். மற்றவர்கள் அதுக்காக மற்றவர்களுக்காக நாம் நடிக்கவும் கூடாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி சொல்றாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. நாம் அப்படி சொல்லக்கூடாத வகையில் பண்ணணும், அதை பண்ணணும் வீட்டில். அல்லேலூயா. நான் வெளில போயிட்டு சொல்லும் போது அவன் அடக்கி நினைச்சு நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம சொல்லக்கூடாத வகையில என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வீட்டில். பிள்ளைகளை வச்சு தொல்லையா, பிள்ளைகளை வச்சு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது நாமும் அதை விட அதிகமாய் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பவர்களாய் காணப்பட்டோமானால் பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மற்றவர்களை போல ஞானமற்றவர்களாக நாம் நடப்பது கூடாது. தேவனுடைய காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்திற்கும் நாம நெருக்கமாய் அருகில இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தோடு கூட இசைந்தவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தையோ, புலம்பலான வார்த்தையோ, பொல்லாத வார்த்தைகளோ நம்ம வாயிலிருந்து நினைச்ச கூடாது, வரக்கூடாது.
மற்றவர்களை காட்டிலும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தாருடைய வேஷம் அல்ல, உலகத்தாருடைய நடவடிக்கை அல்ல. பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நம்ம காண்பித்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து அழைத்து கொண்டு வரும்போது ஆரம்பத்திலிருந்தே அந்த அவர்கள் சொல்ற காரியம், குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே கற்பனையின்படி பிரமாணப்படி நடத்துங்கன்னு சொல்லிடுறார். சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். போதிக்கணும்னா முதல்ல நாம் அதை என்ன செய்யணும், அதை உள்வாங்கி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் எல்லாத்துக்கும் கட்டளை உண்டு. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோவப்படுறத எரிச்சம் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள் சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி. கர்த்தருக்கு கீழ்ப்படியில் அது நியாயம். பிள்ளைகளும் என்ன செய்யணும் பெற்றோருக்கு? பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணுமா, சரி அப்படி திறந்து உட்காந்துடுறது, அவங்க அந்த போடுற சிரிக்கிறது, அப்படி சில பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைகள் என்ன செய்யணும், உட்காந்து பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். பிரச்சனை பிள்ளைகளும் பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஊரடங்கு போட்டாச்சு, எங்கேயும் போக முடியாது, சரி டிவியாவது பார்த்தா அது நேரத்தை போகட்டும் போ அப்படின்னு கழட்டி விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அவங்க உட்காந்து டிவி உட்காந்து பார்த்துருக்க, நல்ல வேலை நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு கிறிஸ்துவ பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது. டிவியில் என்ன பார்க்குறாங்க ரொம்ப முக்கியம், தொலைக்காட்சியில் என்ன பார்க்குறாங்க ரொம்ப முக்கியம். அவர் என்ன பார்க்குறாங்க நம்ம கவனிக்கணும். செல்ஃபோனை பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அது வேண்டாம், செல்ஃபோன் உங்களுக்கு தேவை இல்லை. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிஸ்டன்ஸ் இல்லையா அப்படின்னு பெற்றோர் விட்டுறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. செல்ஃபோன் அவங்க கையில் வச்சுக்கிட்டு பாவம் அவங்க உண்மையாகவே அதில் தீமையான காரியங்களுக்காக எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை பயன்படுத்தும் போது தீமை தானாக உள்ள விழுந்துடும். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் சொல்வார், நான் பிரசங்கிக்கும் போது விசுவாசம் கூட இதை எழுத குழுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட எண்ணம் கூட வரும். ஆனால் நான் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு அநேக மொபைல் ஃபோனில் நம்ம உட்காந்து மொபைல் ஃபோனில் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய திசை திருப்பம் நம்ம, அதாவது அவன் ஒரு கவர்ச்சி தான் காட்டுவான். டிவியில் நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க, அங்கே டிவியில் டக்குனு ஆடு வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஆட் சொல்லு, நான் எம்பிஎல் விளையாண்டு நான் இப்பொழுது நிறைய செலவு பண்ணி கொடுத்துருக்கிறேன், அடுத்து எம்பிஎல் திரும்ப விளையாண்டு நான் ஒரு புல்லட்டு வாங்க வேண்டும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு புல்லட்டு வாங்குகிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கறது எம்பிஎல் என்ற ஒரு கேம். என்ன கேம் தெரியல எனக்கு. அந்த டிவியில் நியூஸுக்கு இடையில் அந்த விளம்பரம் வருது. எம்பி விளையாண்டு நான் என்ஃபீல்டு பைக் வாங்க போகிறேன், புல்லட்டு வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அப்போ இது வரைக்கும் அவன் ஏற்கனவே செலவு பண்ணிட்டுருக்கான், விளையாண்டு ஜெயிச்சு விளையாண்டுருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தோணுன்னா, ஓகே எப்போ நம்ம விளையாடலாம் போட்டிருக்குன்னு தோணும். அல்லேலூயா. விளையாடலாம், நம்ம ஜெயிக்கலாம். எனக்கு அடிக்கடி நீ மெசேஜ் வரும், ரம்மி விளையாண்டு நீங்கள் ஜெயித்து அப்படியாங்க வருமானத்தை பெருக்குங்க. இல்லை சும்மா தான் இருக்கிறோம், செல்ஃபோன் கையில் தான் இருக்குது, என்ன சில நேரம். எனக்கு சீக்கிரட்டே தெரியாது, துன்மார்க்கமாக இருந்த காலங்களில் நான் அதை கற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் அது வேண்டான்னு சொன்னது. சும்மா இருக்கிற இடத்த கூட பசங்க உட்காந்து ரூமில் உட்காந்து விளையாடுவாங்க. நான் சொல்லுவேன் நமக்கு ஒத்துறாதுப்பா அப்படிமே. கிளப்பு நடத்தும் போது நமக்கு அண்ணன் ஒன்று விட்ட சகோதரன் கிளப்பு நடத்தும் போது நான் கிளப்பில் நான் தான் உட்காந்துருப்பேன். அந்த நேரத்தில் கூட அதை என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். நான் போய் உட்காந்து செய்தி பார்ப்பேன், செய்தி தாள் பார்ப்பேன், வேறு ஏதாவது புத்தகங்கள் இந்த வாராந்திர பத்திரிகை படிப்பேன். உட்காந்து அப்படி உட்காந்துருப்பேன், வெளியே என்ன செய்ய மாட்டேன். அப்போ நேரம் போகவில்லை என்றதான அறிக்கை. எனக்கு நேரம் உண்மையாக அப்படி சொல்கிறேன், இப்போ எனக்கு நேரம் போதவில்லை. அதான் உண்மை. நேரம் போகவில்லை இல்லை, நேரம் போதவில்லை. எனக்கு நேரம் கிடைக்கல, காணல, நேரம் கிடைக்கல. எனக்கு எப்படி இந்த ஒரு நாளை எப்படி கடத்துவதுன்னு யோசிக்கவே முடியாது. நாளுக்கு இன்னைக்கு இதை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியலையேன்னு யோசிக்கிற அளவுக்கு கற்று வச்சுக்கிறார் இந்த நாட்களிலும். அல்லேலூயா. அப்போ நாம் மற்றவர்கள் முன்பாக ஞானமாய், அப்போ ஒரு உதவியை பெற்றுக்கொள்வதற்கும், நல்ல கவனிங்க, ஒரு உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனை சார்ந்து தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்,
ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து கடந்து சொல்ல போகிறேன். ஒருவன் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். தேசத்துல அவனுக்கு எதிராளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவன் நடவடிக்கையை பார்க்கிற அந்த தேசத்தில் உயர் பதவியில் இருக்கிறவன் அவருடைய விசுவாசத்தின் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்தது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் போட சொன்னது யாரு? ராஜா. எங்க போட சொன்ன? சிங்க கெபியில போட சொல்ற. நல்லா கவனிக்கணும். சிங்க கெபியில தானியேலை போட சொன்ன ராஜா. ஏன்னா அவனுடைய கட்டளை அப்படி. அவனே தான் அந்த கட்டளை பிறப்பித்திருந்தான். அந்த கட்டளைகளை நெருக்கி சொல்றாங்க பத்தியா, அவன் செஞ்சு அவன் மீறி பண்ண பத்தி தூக்கி போடுங்கிறான். சரின்னு கொண்டு போய் போட சொல்லிட்டான். சொன்ன அவனே சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை, ஆமா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. அவன் எபிரேயர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை ஆராதிக்கிறவனான்னு கேட்டா கிடையாது. தானியேல் ஆராதிக்கிற அந்த தேவனை ஆராதிக்கிறவன் அவன் அல்ல. ராஜா தானியேல் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல. ஆனாலும் தானியேலை பார்த்து ஒன்று புரிந்து கொண்டான், இவன் எந்த நிலைமையிலும் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இடைவிடுதல் என்னது? அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? இடைவிடுதல் என்னது? தமிழ்ல இங்கிலீஷ் தான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில ஒரு இடைவெளி. அப்ப ஒரு சின்ன ஒரு இடைவெளியே இல்லாமல் தொடர்ச்சியாக சங்கிலி போல அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு போட்ட பிறகு நம்ம தொடர்ந்து நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் வீடுகள்ல இருந்து ஆராதிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாட்கள்ல நம்ம இந்த ஊரடங்கு உத்தரவு எதிர்கொண்ட பிறகு நம்ம இந்த ஆன்லைன்ல நேரடி ஒளிபரப்பு நாம் செய்யும் போது இந்த நேரடி ஒளிபரப்புல அநேகர் புதுசா பங்கெடுக்கிறாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அநேகர் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன போதிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஓ, இவங்க சர்ச்சை இப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் நம்ம சர்ச்சுக்கு போக முடியாது, வீட்டில் ஆராதிக்கிறாங்க. பல தரப்பட்ட மக்கள் அங்கே நம்மோடு கூட ஆராதனையில் பங்கெடுக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். புறம்பே இருப்பவர்கள் முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே தானியேல் அந்த ராஜாவுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேல் வாழ்க்கையை பாருங்க. அவன் எந்த நிலையில அகப்பட்டிருந்தாலும், எந்த நிலையில அவன் அடிமைப்பட்டிருந்தாலும், அவன் அந்த இடத்திலும் தேவனையே சார்ந்திருந்தான், தேவனையே நம்பிக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனையே நம்பிக்கொண்டிருந்தபடினால அதை பார்க்கிற ராஜாவுக்கு என்ன தோன்றியது? அப்படி என்றால் இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், இவன் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர், இவர் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே மிகுந்த வல்லமை உள்ளவர், இவர் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஏன்னா இவன் நல்லா இருக்கும் போது இல்ல, இவன் ரொம்ப சுகமா இருக்கும் போது அல்ல, இவன் நல்ல எல்லாம் சுதந்திரமா இருக்கும் போது அல்ல, இவன் அடிமைத்தனத்துல இருந்த போது கூட இவன் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறான்? இடை விடாமல் ஆராதிக்கிறான். அப்படியானால் இவன் ஆண்டவரை புரிந்து, ஆண்டவரை அறிந்து, இந்த ஆண்டவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்து ஆராதிக்கிறான். நிச்சயமாகவே இந்த ஆண்டவர், தானியேல் நம்புகிற ஆண்டவர், நிச்சயமாக இவனை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை வந்தது. அதனாலதான் ஓடி சொல்றான், சிங்க கபியில போடுறாங்க. சிங்க கபியில போடும்போது தானியேலுக்கு இருந்த அதே விசுவாசம் அந்த ராஜாவுக்கும் வந்து விட்டது. தானியேல் எப்படி விசுவாசம்? சரி போ,
ஆண்டவருக்காக போலாம் அப்படின்ட்டு போயிட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட சொன்னாங்க, இந்த அக்கினிக்கு எங்க ஆண்டு தப்புவிக்க வல்லவர், எங்க ஆண்டு எங்களை தப்புவிக்காம போனாலும் நீ சொல்றது நிச்சயம் பண்ணாங்க செய்ய மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் அதெல்லாம் ஒன்றும் பேசல. அவனா வந்து சொல்றான், ராஜா சொல்றான், நீ இடிவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். நம்மை பார்த்து மற்றவர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு முக்கியம். இவள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு கிறிஸ்தவத்தை அடையாளம் காட்டுகிற ஒரு தன்மை. உலகம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது, உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த உலகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தான் விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவதும் அறிவிக்க வேண்டிய நிலையில காணப்படுகிறோம். அல்லேலூயா. சகலமும் யாருக்கு நன்மைக்கு நடக்குது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், வார்த்தை மாற்றக்கூடாது, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கத்த நல்லவர். நாம் பேய்களுக்கு பணியிடுகிற ஜனம் அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் கேட்டீங்கன்னா, ஆண்டவரையே நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், அவரையே சார்ந்திருக்கிறேன், அவர் என்னை தப்புவிப்பது மாத்திரமல்ல, அவரை நடத்த போதுமானவர் என்றதான அறிவிப்பு இருக்கும்போது நாம் பேய்களுக்கல்ல, நாம் நிச்சயமாகவே தேவனையே சார்ந்திருக்கிற அப்படின்னால, எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதமே என்று அவரையே நான் நோக்கி பார்த்திருக்கிற அப்படின்னால, கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற அப்படின்னால, தேவ சமூகத்தை வந்து கர்த்தாவை நடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது நாம் தேவனுக்கே பலி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம்.
சமூகத்தை நோக்கி பார்த்து கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் அப்படி சமூகத்தில் கூடி வந்து ஓ தகப்பனே கர்த்தாவே, நேரிலும் நேரலையிலும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருச்சித்தம் போல், இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருச்சித்தம் போல். கரங்களை உயர்த்தி இனிமேலும் நடத்திடும் திருச்சித்தம் போல், சத்தமாக இனிமேலும் நடத்திடும் திருச்சித்தம் போல். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களை இந்த நாள் வரை நடத்தினீர். நடத்தின விதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தப்பட்ட விதங்களை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதமானவர், ஆச்சரியமான தேவன், அதிசயமாய் நடத்தி நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிற ஆண்டவரே, எண்ணிக்கையில் நாங்கள் ஒரு புதிய மாதத்தை எண்ண போகிறோம். நிச்சயமாகவே இந்த நாளை நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் நாங்கள் ஒன்று ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் தகப்பனில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலும் எங்கள் நன்மைக்கு நடத்துகிற தேவ நீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வியாதி நிமித்தமாய் தேசமே கலங்கி கொண்டிருக்கும் போது இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது கூட தகப்பனே, எங்களுக்கானவைகளை அல்ல ஆண்டவரே, பிறனுக்கானவைகளை நாங்கள் தேடுகிறோம். நீர் தகப்பனே, எங்களுக்கானவைகளை நீர் பார்த்து கொடுக்கிற தேவ ஆண்டவரே. பிறருக்காக நாங்கள் தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கோம். அவர்களுக்காக உதவி செய்வோம். அவர்களுக்காக நாங்கள் நிச்சயமாகவே பரிதவிக்கும். எங்களை உதவி செய்ய நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கான காரியங்களை நாங்கள் தகவல் முன்னெடுத்து செல்ல உதவி செய்வீராக. கிருபைகளை சூழ்ந்து கொண்டும் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை தகப்பனுடைய சமூகத்தில் வர முடியாமல் வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை கடந்து வரட்டும். வருகிற நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் உண்மை இன்னும் உண்மையாய் இன்னும் உற்சாகமாய் உண்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. தகப்பன நாட்களில் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்குதான திருச்சபைக்காக, திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேராக ஆஸ்வதிப்பீராக. சுகவீனத்தில், பலவீனத்தில், குறைவுகளில் காணப்படுகிற மக்களுக்காகவும் சமுதாயத்தை பார்க்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த கண்ணோக்கி பார்த்து எல்லா விதத்தையும் தப்புவித்து ஆண்டவரே, நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளை எடுத்து நிறுத்தும்படியாக செபிக்கிறேன். கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இதற்காக பிரயாசப்படுகிற விசேஷமாக மருத்துவத்துறையில, சுகாதாரத்துறையில பணியாற்றுகிற, காவல்துறையில, வருவாய்த்துறையில பணியாற்றுகிற எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே அவர்களை பொறுப்பு
பொறுப்படுத்து, அவர்களை ஒரு குடும்பங்களை பாதுகாத்து கனப்படுத்தி வழிநடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நாட்களில் தேசம் அறிந்து கொள்ள வேண்டுமே, அதற்கான காரியத்தை செய்யும்படியா செபிக்கிறேன். கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க, தொடர்ந்து உடைய கிருபைகளை காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. சாந்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே சாந்தி ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரியம் வராது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பு பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் மகிமையான வருகை மட்டும் நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு